யாரும் முடியாது. நம் அரவணையில் பணிபுரியக்கூடிய வேலைக்காரி கண்ணகிதான் உனக்கு நம்ம தகுதி நாட்டு மன்னர் பரம்பரை போய் போய் நமக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரி அவளை போய் காதலிக்கிட்டா. இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. அவளை மறந்து விடு. போய் போய் ஒரு வேலைக்காரி காதலிக்கிறேன் அப்படி என்ன பேசுற? நம்ம தகுதி எங்க இருக்குது, அவங்க தகுதி எங்க இருக்கு? அதானே அவன் குப்பை மேடி கோபுரம் அப்படி இருக்கும்போது மாசம் பார்த்து நமக்கு கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க. அவன் போய் இந்த வீட்டுக்கு மருமகளா? இந்த காதல் என்பது ஜாதி மதம் ஏழை படைக்கிறது வித்தியாசம் பார்ப்பதால் காதல், படத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதால் காதல். அந்த காதல் கண்ணமீது வந்து விட்டது. அவளை அவளை மறந்து விடு. ஆமா, அவள் இல்லை என்றால் வாழ்க்கையை திரும்புகிறார். கெடுக்கிறதா எவனோ நாங்க ஏண்டா என் இடத்து தாய் தந்தைகள் நான் இறந்துருவானே ஒரே ஒரு மகன் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா நீ எது எழுதுற? அப்பா நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்துல ரெண்டு ஆம்பளை பசங்க பிறக்குங்க. பெத்தவங்க கடமைன்னா பிள்ளைய நல்லா வளர்த்து படிக்க வச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஐயா. ரெண்டு பிள்ளைய வசதியா இருப்பான். அதே அப்பா அம்மால ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. ரெண்டு பிள்ளைய வசதியா ஒருவேளை கட்டி ஊத்த மாட்டானுங்க ஐயா. அதே அப்பா அம்மா செத்துக்கு மேல போய் பாரு, கவுத்துக்குனால 500 ரூபாய் மாலை கட்டி போடுவான். 8 கும்பிடணுவான், 14 கும்பிடணுவான். காரியத்துக்கு தாய் தந்தை உயிரோடு இருக்கும் வயதான காலத்துல முடியாத நேரத்தில் சாப்பாடு போட மாட்டாங்க. ஆனா அவங்களே செத்துட்ட பிறகு ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. எதுக்கு புண்ணியம்? அது செத்துட்ட பிறகு யாரு வந்து ஆயிராங்கன்னு பாக்க போறியா? கிடையாது. நீ உயிரோடு இருக்கும்போது ஆயிடுச்சுனா பாத்துல அப்படி போய் தூங்க மாட்டீங்க. ஏதோ ஆசைப்பட்டுட்டாரு, சின்ன சின்ன வயசு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாங்க சரிப்பா. அன்னைக்கு தானே தேவை. நீ போயிட்டு ஓய்வேடு. அப்படி என்றால் திருமணத்திற்கு உளிச்சுக்கு சென்று சம்மதம் பெற்றுவாங்க எங்க அப்பா. கண்ணகி வீடு உங்களுக்கு தெரியுமா? கண்ணகி வீடு தானே? ஆமா தெரியும். நாங்க ஆடுறோம். இந்த தெரு மட்டும் இல்ல, அடுத்த தெரு தான் வீடு.
ஏங்க கண்ணன் வீடு வீடு பூட்டுக்கிட்டியா? என்னடா கண்ணன் வீடு பூட்டுக்குதே அதானே. ஒருவேளை அங்க போயிருப்பாளா நாங்கதானே போயிருப்பா. ஆஹா அங்க போயிருக்க மாட்டா இங்கதான் போயிருப்பா இங்கதான் போயிருப்பா. இங்க போயிருக்க மாட்டா அங்கதான் போயிருப்பா ஆமா, நாங்கதானே போயிருப்பா. அங்க போயிருக்க மாட்டா இங்கதான் எங்கதான் போயிருப்பா. எங்கதான் போயிருக்கிறேன் காட்டுறவா வா. உன்னை எண்ணி கன்னிமரம் ஓடுது பாரி எந்த மனம். வரவேசியே ஒரு வார்த்தை நீங்களும் இருக்கிறீங்க. ஆமா உங்க அரண்மனை தேடி நாம விஷயத்துக்கு நீ வரக்கூடாது ஏன் விஷயத்துக்குலாம் நாங்க தான் வருவோம் அப்படியா? ஊர்ல சீரியல் செட்டு ரேடியோ கட்டாங்கன்னா உடனே பை தூக்கிட்டு குட்டான தூக்கிட்டு கிளம்பிடுவோம் எதுக்குடா? சோறு சரியான பாவடா உனக்கு. ஆமா, இந்த கண்ணகி ஒரு ஏழை, உங்க அரண்மனை வேலைக்காரி. ஆமா. ஏன் குடிசை நாடு எதற்காக வந்திருக்கிறார்? வேலைக்காரி. வரவச்சிட்டியே. வேலைக்காரி எப்படி இருக்கிறா? நீ மாத்தி மிஸ் போயிருந்தா. டேய், என் மருமக பெற்றடா. ஆமா. மக்கள் லட்சுமணன் இருக்கா பாரு. லட்சுமி ஆமாண்டா, ஆமாண்டா. அப்படி என்றால் அத்தனை உண்மைகளை மகன் உரைத்து விட்டாரா? எங்க போச்சு? மாமா, ஆ. அத்தை, மகனாக மாற்றிக்கொள்ளும். எவ்வளவு ஆணவம். எங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? எங்க குடும்பத்திற்கு உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. சகுமா, என் மகனை காதலிக்கிறேன். மாமா, யாரு மாமா? எனக்கு வேலைக்கார நாய, பஞ்ச பணாதி நாய, நாயே எங்கிருந்தா ஓடி வந்த அடைக்கலை கொடுத்த அதெல்லாம் மறந்து விட்டு உண்டு வீட்டிலே ரெண்டையும் செய்து விட்டாயா? மாமா, மாமா நினைக்கவே கூடாது. இத பாருங்க என் மகனை மறந்து விடு. உங்க மகனை நான் மறக்க வேண்டுமா? உண்மைதான். உயிரை விட்டு விடு. கண்ணகி என்று ஒரு வார்த்தை உரைத்தால் உயிரை விட்டு விடுவேன். அவரை என்ன மறக்கவே முடியாது. முடியாது. சத்தகமாயுது. சத்தகமாயுது. குறையாகுமா? சத்தகமாயுது. குறையாகுமா? வாய்த்தாய், வாயிலுக்கு சாதித்தாய். இருக்கு வாதித்தாய், வலையிலுக்கு சாதித்தாய். வாய்த்தாய், வாயிலுக்கு சாதித்தாய். என் தாயே, என் முன்னே அகன்று போவாய்.
காதல் பண்ணிக்கிறான். ஒரு தகுதி தராதரம் கிடையாது. யார் யார காதலிக்கிற தகுதி தராதரம் கிடையாது. பாவம் எனக்கென்று தாய் இல்ல, தந்தை இல்ல, சொந்த பந்த உற்றார் உறவினர் யாரும் இல்லாத அனாதது கண்ட பாவிதான். ஆனா காதல் என்பது புனிதமானது. அப்படி இருக்கின்றபொழுது சாதி மதம் பணத்தை பார்த்து வருவது இந்த அனாத நாயிக்கா அனாதையாவா இன்னும் காதல் பண்ணுறாரு. அதான் ஆமா பணக்கார புள்ளிய பார்த்துட்டுமா சொல்லு. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பார்த்து வருவது காதல் அல்ல. இன்று மனமும் ஒரு மனதாக ஆமா 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 உள்ளத்தால் வருவது காதல் என்று உரைப்பார்கள். எப்படி சொன்னா எவன் சொன்னா? பயப்பாத்து பயந்துட்ட கத்தியா எங்கடி சீட்டு போடுற நீ லகலகா கூட்டோர் ஆந்திர ஆத்திரனாங்களா? சக்கரத்தி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மகனை வளைச்சு போட்டுக்கிறாடா வளைச்சு அவங்க அம்மா பூக்காரி இறந்த பிறகு பொண்ணு எடுத்து வச்சமா வளர்த்துனடா வளர்த்த கை கொடுத்து கழுவா இப்படி பண்ணியா? என் நகை நட்டு போட்டு அழகு பாத்துனடா நீ மொத்த மணியா போட்டுக்கிற இப்போ மணியை போட்டு எப்படி அலங்காரம் பண்ணிட முடியும் அலங்காரம் நீ பண்ணியா? நீ பண்ணியா? என்னை போல் நீங்க ஒரு பெண் தானே. நீ பேயாது ஆச்சரியமான இறக்கம் என்று உரைப்பார்கள். இறக்கம் என்பது உங்களுக்கு இல்லையா? நான் இப்பொழுது எந்த நிலைமை இருக்கிறது தெரியுமா? உங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து சுமந்து நடக்க முடியுமாடா? காதலிச்சா கூட பிச்சு வச்சு லோடி வச்சிருக்கிறான். ஆமா லோடி வச்சிருக்கிறான். அப்படி மைண்ட் போட்டுக்கிறாமா? நீங்கள் இந்த குடி உயிரோடு வலிக்கவே கூடாது. ஆமாங்க நீ போட்டு நகல வாங்க. இத வாங்க மாமா வேண்டாம்.
சோதனை தீரவில்லை சொல்லி யாருமில்லை சோதனை தீரவில்லை யாருமில்லை சொல்லி தர யாரும் சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாருமில்லை இந்த பின்ன அழுததில்லை சொல்லி தர யாருமில்லை சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாருமில்லை இந்த பின்ன அழுததில்லை சொல்லி தர யாருமில்லை சொந்தம் யார் அறிவார் சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாருமில்லை நின்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாருமில்லை குடும்பத்துல பண்ணுமாச்சே நம்ம ஒரு ஏகப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும். இந்த அனாதராய் உயிரோடு விடவே கூடாது. என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யலாம்? செய்து முடித்து விடு. ஐயா